அன்பான நேயர்களே, எனது இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட். அதாவது காமெடி நடிகர், பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவங்கள பற்றி பேச போகிறேன். நாகேஷும் மாதவ குலத்தில் கன்னட பிராமின் அந்த ஃபேமிலியில் பிறந்தவங்க. 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1933. அதாவது இந்த டேட்டில் பிறந்தவங்க 27 வந்து ரொம்ப லக்கியான நம்பர். அதில் பிறந்தவங்க நல்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் உண்டு. அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் வாழ்க்கையில். ஆனாலும் கூட சென்னைக்கு வந்த பிறகு அவருடைய கடும் முயற்சி, உழைப்பு இதனால் அவர் முன்னுக்கு வந்தார். எவ்வளவு பேரும் புகழும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அவர் இல்லைனாலும் கூட அவர் இருக்கிறதா தான் எல்லாருக்குமே தோணுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை பிடித்து பூமியில் தன்னை வியாபித்து கொண்டு இருக்கிறார். எப்படின்னு கேட்டாக்கா, இப்போது ஒரு நடிகர் வந்து நடிக்கிறதுக்கு காரணம் டைரக்டர், கேமராமேன் அண்டு டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் பிக்சரைஸ் பண்ணுறவங்க, ப்ரொடியூசர், இத்தனை ஒரு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. அந்த டீமில் எல்லா குணச்சித்திர கேரக்டர்களையும் எடுக்கிறாங்க. வில்லனும் உண்டு, நடிகர்களும் உண்டு, ஹீரோக்களும் உண்டு. இவர் வந்து எல்லாமாக நடித்திருக்கிறார். வில்லனாகவும் நடித்திருக்கிறார், ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார், காமெடியாகவும் நடித்திருக்கிறார். இந்த காமெடி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது 3 படங்கள் எப்பொழுதுமே நம்ம நினைவில் வந்து கொண்டே இருக்கும். ஒன்று திருவிளையாடல், 2வது தில்லானா மோகனாம்பாள், 3வது சர்வர் சுந்தரம். இந்த 3 படத்திற்குமே மிக பெருமை உண்டு. ஏன்னு கேட்டாக்க, இந்த கே பாலச்சந்தர் இயக்கின சர்வர் சுந்தரம் படத்தில் டவுன் டு எர்த் நாகேஷ், அதாவது கஷ்டப்பட்ட நிலையையும் அதில் காமிச்சு அந்த படத்தில் அவருக்கு நிஜமாக வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதெல்லாம் ஒரு குறியீடாக காமிச்சிருக்காரு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறது வந்து சும்மா சொல்லக்கூடாது. என்ன அருமையான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸில், பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. அந்த பாடி லாங்குவேஜ் அமையிறது ரொம்ப கஷ்டம். டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஆடுவார். அந்த டான்ஸில் வந்து ஒரு அந்த அவளுக்கென்ன அந்த பாடலில் வந்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க இவர் மேலே. இவர் வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது திருவிளையாடலில் சிவாஜி கணேசன் ஒரு வரலாறு படைத்த ஒரு மகா மேதை. அப்படிப்பட்ட அவரோடு எதிர் நின்று திருவிளையாடலில் நடிக்கும் பொழுது அவருக்கே ஒரு பயம் இருந்தது நாகேஷுக்கு. ஆனாலும் கூட சிவாஜி சார் அவர் சொன்னது, நீங்கள் வந்து உங்கள் பேர் தான் பேசப்படுமே தவிர என்னை எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்று. அது உண்மைதாங்க. இப்போ நாகேஷோட காமெடி தான் அந்த படத்தில் ரொம்ப அழகாக நிற்கிது. அது மாதிரி ஒவ்வொரு எதிர்நீச்சல் அந்த படத்துலேயும் நாகேஷ், மாடி வீட்டு மாதுன்னு சொன்னாக்க நாகேஷ் ஞாபகம் தான் வரும். இப்படி எல்லா வித படங்களிலும் ரொம்ப அருமையாக, சின்னஞ்சிறு உலகம் அது இன்னும் அருமையாக இருக்கும். அந்த படம் இமேஜினேஷன்லேயே வாழ்வார். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் வந்து இவருக்கு வந்து மாதவ பிராமின் கன்னடத்தில் பிறந்திருக்காரு. அவருக்கு சரியான கைடன்ஸ் இல்லையா என்னன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய முன்னேற்றம் காணப்பட்டது. சில இதில் வேலை பண்ணியிருக்காரு, ஸ்டூடியோவிலே ரயில்வேல வேலை பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு, டைரக்டராகவும் இருந்திருக்காரு, அண்டு ஃபிலிம் மேக்கர். அப்படி எல்லா வேலையும் பன்முகம்னு சொல்லலாம். அது மாதிரி எல்லா விதத்துலேயும் இருந்திருக்காரு. எல்லா ஹீரோயினோடையும் நல்ல காம்பினேஷன் அவரோட இது. 2வது டைமிங். காமெடிக்கு வந்து எப்போவுமே டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஒருத்தர் 2 பேர் பேசும்பொழுது முகபாவனை, எக்ஸ்ப்ரெஷன் வந்து எப்படி, பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லுவார். கமலஹாசன் அவர் வந்து ரொம்ப அடிக்கடி அவரை பாராட்டுவார் நாகேஷை. இது மாதிரி நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், நல்லா நடிப்பார், அவரை தினமும் நினச்சிக்கிறேன், அவரை நான் குருவாக நினைக்கிறேன் பாரு. வாஸ்தவம் தாங்க. அதாவது எங்கே எது கிடைத்தாலும், நல்லது கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கே பாலச்சந்தர் அடிக்கடி சொல்லுவார், நாகேஷ் மாதிரி ஒரு ஆக்டர் வராது அப்படின்னு.
அதாவது எந்த ஒரு அது இப்போ ஆணில் நாகேஷ் அப்படின்னு சொன்னால் பெண்ணில் மனோரமா ஆட்சி, அவங்க 2 பேருமே என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுவாங்க. ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவங்களுக்கு இருந்தது. இயற்கையிலேயே அழகு என்பது இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த அழகை மிஞ்சிய திறமை, அவங்கள வந்து பார்க்கணுங்கிற ஒரு அட்ராக்ஷன், கவர்ச்சி அது இருந்தது. அதனால் நாகேஷ் படம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்குமே ஒரு விரும்பி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாகேஷ் நானும் அவருடைய இதில் பிறந்திருக்கு. மாதகுலம், என்னுடைய மதர் டங் ஆல்சோ கன்னடா. ஸோ நான் அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நம்ம இந்த இனத்திலையும் ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார். நிறைய பேருக்கு அவரை தெரிகிறது. அவரை தெரியும் பொழுது அவருடைய வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. இப்படி பெருமையை மட்டும் சொன்னால் போராது, அவர் மாதிரி சாதனை செய்ய வேண்டும். அதற்கு குழந்தைகள் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது சிந்தனை காமெடி அப்படிங்கும்போது காமெடியில் மட்டும் அவருடைய பங்கு இருக்காது. அதை சிந்திக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவும் அவர் பேசுவார். அவர் பேசிட்டு போனதுக்கு அப்போ சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் யோசனை பண்ணால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியும். இப்போ காமெடியில் வைகை புயல் வடிவேல் இருக்கார், அப்புறம் சூரி இருக்கார், விவேக் இருந்தார், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலும் கூட அந்த முதல் இடத்தை பிடித்து இருப்பார் என்று சொன்னால் கிங் ஆஃப் த காமெடி நாகேஷ் தாங்க. ஸோ அவரை பற்றி உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். எவ்வளவு நல்லது கெட்டது, எவ்வளவு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. அப்படி தான் அவங்க எல்லாருமே மேலே வந்திருக்காங்க. வாழ்க்கை ஒரு புறம் இருந்தாலும் அந்த வாழ வேண்டிய சூழலில் தன்னை ஒரு மையமாக்கி எல்லோருக்கும் பொதுவாக யூஸ்ஃபுல்லாக இருந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இன்னும் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார் என்று சொன்னால் அது சில நாள் தான் முடியும். அதில் இவரும் ஒருவர், நாகேஷ். நன்றி, வணக்கம்.